ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த பிறகோ அதுக்கு முன்கூட்டியோ உங்களை யாரும் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவதற்காக கொடுத்தீங்களா? ஏதோ அதுக்கான எதுவும் ஆதரவு எதுவும் கொடுத்தீங்களா? என்ன ஏதுன்னு இல்லை, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தொல் திருமாவர்கள் கூறியிருப்பது தான். நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டுமே கட்சி முறைப்படி நிர்வாகக்குழு செயற்குழுவை கூட்டி நாங்கள் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்து விட்டோம். அதற்கு பின்னர் அவர் எங்களை போன்றே கட்சியின் பல்வேறு மட்டங்களில் இருக்கிற தலைவர்களை, தோழர்களை சந்தித்து அவர்களின் கருத்தை கேட்பதற்கான கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அதே நிலையை அவர் அறிவித்தபடி அதே நிலையை எடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு முறைப்படி அதிகாரப்பூர்வமாக எங்களிடம் இது பற்றி யாரும் சொல்லவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து இல்ல, அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களிடம் யாரும் பேசவில்லை. இது போன்ற தகவல் தான். நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம். முடிவெடுத்து தாவேகாவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து விட்டோம். அந்த முடிவு என்பது மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் மதித்து ஏற்க வேண்டும். அந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். காலதாமதங்களை பயன்படுத்தி ஆளுநர் அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது. குடியரசுத் தலைவர் ஆட்சியின் மூலம் ஆளுநர் அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடாது. அது சட்டத்தின் ஆட்சி முறையை நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும், சிதைத்துவிடும். எனவேதான் நாங்கள் தாவேகாவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்தோம். அது நாடறியும். ஆனால் நீங்கள் சொல்கிற இவையெல்லாம் செய்திகளாக வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எங்களிடம் யாரும் அவ்வாறு பேசவில்லை. இல்லை, நாங்கள் அவ்வாறு பேசவில்லை. யாரிடமும் பேசவில்லை, யாரிடமும் நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. இது பற்றி எங்களிடம் அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசவில்லை. ஆரம்பத்தில் ஒரு நிலை இருந்த திருமா சொல்வது போல், ஆரம்பத்தில் முதல்வரை முதல் நாள், முன்னாள் முதல்வரை முதல் நாள், அடுத்த நாள் சந்திக்கிற பொழுது இதுபோன்ற கருத்துக்கள் எழுகிறது என்ற கருத்து வந்தபோது கூட முன்னாள் முதல்வர் எதையும் அவர் திணிக்கவில்லை. இவ்வாறெல்லாம் கருத்து வருகிறது என்று பகிர்ந்து கொண்டாரே தவிர எங்களிடம் எப்பொழுதும் கருத்துக்களை அவர் திணிப்பதில்லை. முதல்வர் கருத்துக்கள் பரவலாக கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது, கருத்துக்கள் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்தாங்க கூட அந்த முடிவை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று இதுவரை எங்களை திணிக்கிற பாணியில் என்றைக்குமே அவர் பேசியதில்லை. அது தெரியல, அதிகாரப்பூர்வம் நமக்கு தெரியல. அது அவங்க கமிட்டியில், அவங்க கட்சியில் என்ன பேசினாங்க, என்ன முடிவு எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நிலைமை தெளிவு. நாங்கள் ஏன் ஆதரித்தோம் என்றால், ஜனநாயகத்தில் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஏன்னா 108 என்பது தனித்த கட்சியில் பெரிய இடமல்லவா. எனவே மக்களின் அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். ஒன்று, ஆளுநரை தடுத்து நிறுத்த வேண்டும். 2, இதில் தான் நாங்கள் குறியாக இருந்தோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சிகளில் என்ன நடைபெற்றது, என்ன அரசியல் நிலைகள், அடுத்தடுத்து என்ன நிலைகள் ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமாக எங்களிடம் யாரும் பேசவில்லை. அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருது. வாய்ப்பு கிடைச்சா நீங்க பங்கேற்பீங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது, வெளியிலிருந்து ஆதரிப்போம். அவ்வாறு ஒரு கொள்கை நிலை எங்களிடம் இருக்கிறது. வெளியிலிருந்து ஆதரிப்போம் என்பதே சிலர் தவறாக பேசுகிறார்கள். வெளியிலிருந்து கல்லெறிவதற்காக என்கிறார்கள். அவ்வாறு அல்ல. நாங்களே அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் எங்கள் கட்சி போராடும். கட்சி தன்னுடைய கட்சி தோழர்கள் ஒருவர் இருவர் அமைச்சரவையில் இருக்கிற காரணத்திற்காகவே உழைப்பாளி மக்களின் உரிமை போராட்டங்களை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஏராளமான கோரிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் எளிய மக்களின் கோரிக்கைகள், எளிய தொழிலாளர்களின் கோரிக்கைகள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள். அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான குரல் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இல்லை, நான் சொல்வது அமைச்சரவையில் பங்கேற்பது என்கிற கொள்கை முடிவு ஏதும் இல்லை. நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்று நான் சொல்லிட்டேன். ஒரு உரையாடலுக்காக சொல்றேன். ஒருவேளை அமைச்சரவையில் இந்தியாவில், தமிழ்நாட்டில், வேற எந்த மாநிலத்திலோ ஒரு கூட்டணியில் நாங்கள் அமர்வதாக இருந்தாலும் கூட எங்கள் அமைச்சரவை தானே, எங்கள் அமைச்சர் தானே அங்கே இருக்கிறார் என்பதற்காக உழைக்க மக்களின் உரிமை போரை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம்.
எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்க மக்களின் கோரிக்கையின்பால் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக நிற்போன்றதுக்காக சொல்கிறேன். இப்பொழுது அமைச்சரவை பங்கேற்பதாக, இப்பொழுதில்ல, ஒரு கொள்கை முடிவு, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு தருவோம். என்ன சொல்வதுன்னா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கட்டும். ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும், நல்லாட்சி நடத்தட்டும். முன்னர் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் தொடரட்டும். இவரும் புதிய திட்டங்களை தொடரட்டும். பிரதமரை சந்திக்கிற பொழுது தமிழகத்துக்குரிய நிதியை முதல்வர் கேட்பார். அதை பிரதமர் தங்கு தடை இல்லாமல் அந்த நிதியை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. இப்போ அதிமுக 25 பேர் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்களோட நிலைப்பாடு சட்டப்படி தான். சட்டத்தின் முறைமை எதுவோ, ஜனநாயகத்தின் விழுமியங்கள் எதுவோ அங்கே நின்றுதான் எங்கள் குரல் ஒலிக்கும். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.